இந்தியன் 2க்கு முன்னோடியான அந்த படம் கமலா தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. ரசிகர்களுடைய கூட்டம் இவ்வளவு தான் அப்படின்னு வரையறுக்க முடியாத அளவுக்கு கூட்டம் பிதுங்கி வழிந்தது. அந்த பெரிய இருக்கிறதுலே அந்த கார் பார்க்கிங் வந்து கமலா தியேட்டரில் ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் ரசிகர்கள் தான், கமலனுடைய ரசிகர்கள் தான், மக்கள் நீதி மையத்தினுடைய தொண்டர்கள் தான். தியேட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா பட்டாசு என்ன, வெடி என்ன, பூமட்டாசு என்ன, அந்த நிறைய சொல்ல முடியாதுங்க. இந்த பட்டாசு ரகங்களை பூரா அன்னைக்கு கமலா தியேட்டரில் கொளுத்து தள்ளிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலும் பார்த்திங்கன்னா வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில் அவ்வளோ வரவேற்பு. அந்த கப்பல் ஏறி போயாச்சுன்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த பாட்டுக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் ஆடினதை நான் பார்த்தவுடனே எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அவர் வந்து யூடியூப்பில் பேசுகிறவர், ராஜ்குமார்னு பேர். அடிக்கடி அவரை இதில் பார்க்கலாம், இந்த பிரசாத்தில் பார்க்கலாம், அங்கே அவர் வருவார். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஒரு யூடியூபர் இந்த மாதிரியெல்லாம் அட்டகாசம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், சார் நான் கமல் ரசிகர் சார், நான் அந்த காலத்திலேருந்து வெறித்தனமான ரசிகர் அப்படின்னு அவருடைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். இதே மாதிரி எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து கமல்ஹாசனுக்கு இருக்கிறார்கள் என்பதை, அதாவது சகல மட்டத்திலும். ஆனால் இப்போ எனக்கு இப்போ இந்த கூட்டத்தில் ஒரு பெரிய மாறுதலை பார்த்தேன். என்னென்னா, பூரா யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், கல்லூரி மாணவிகள், பெண்கள் அதிக அளவில் இருந்தாங்க. அதாவது இதனுடைய இதை பார்க்கும் பொழுது மக்கள் நீதி மையத்தினுடைய வளர்ச்சியும் தெரிஞ்சது. இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அந்த மக்கள் நீதி மையமும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, தக் லைஃப் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இதில் ஏர்போர்ட்டில் நடக்க இருக்குது. எங்கே? பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டில் நடக்க இருக்குது. கமல், எஸ்டிஆர், அசோக் செல்வன் இந்த 3 பேரும் வந்து கலந்து கொள்ளக்கூடிய சண்டை காட்சியை நான் பற்றி கேட்டேன். இது எப்படி இருக்க போகுதுன்னு. இதை நாங்கள் சொல்லக்கூடாது சார், சொல்ல முடியாது. ஆனால் இந்திய திரைப்பட வரலாற்றில் இப்படி ஒரு சண்டை காட்சி நீங்கள் பார்த்துருக்க முடியாதுங்கிறத மாத்திரம் நீங்கள் சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் சொல்லிட்டாங்க. சரி, அது இருக்கட்டும். அடுத்து இப்போ இன்னொரு தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தல் முடிஞ்சு மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் சென்ற இடமெல்லாம் அந்த வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 40 நமக்கே, 40 இந்தியா, 40 திமுக, 40 கூட்டணி அப்படிங்கிற மாதிரி வெற்றி கீதம் பாடிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த வெற்றி அடைந்த வேட்பாளர்கள், அதாவது எம்பிக்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கடமை மறக்காமல், நன்றி மறக்காமல் உலகநாயகன் ஆஃபீஸ்க்கு வந்து எல்லாருமே நன்றி தெரிவித்து போனாங்க. இது ஒரு நல்ல மாறுதல், நல்ல ஒரு இதாக இருந்தது. ஏன்னா நன்றி சொல்லுங்கிறது இந்த காலத்தில் குறைஞ்சி போச்சுங்க. அதை இப்போ தான் நான் பார்க்குறேன். சரி, அடுத்து இப்போ விஜய், டிவிகே, தமிழக வெற்றி கழகம் அந்த இருக்கு இல்லையா, அந்த வெற்றி கழகத்தினுடைய தொடக்க விழா அதிகாரபூர்வமாக எங்கே நடத்துறது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதிகாரபூர்வமாக எங்கே நடத்துறதுன்னு அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா மதுரைன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகளை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் திருச்சியில் வச்சாதான் அது நடுநாயகமாக இருக்கும், அங்கே தான் நல்லா இருக்கும், மற்ற எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்க. மதுரைன்னு சொன்னால் ஒரு சார்பாக அங்கே இதாக போயிடும், இங்கேருந்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் தொலைவு அதிகமாக இருக்கும், திருச்சி சென்ட்ரல் பகுதி, அதனால் அங்கே நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. சரி, இது தவிர தமிழ்நாடு அரசுக்கு உளவுத்துறை மூலமாக ஒரு செய்தி கிடச்சிருக்கு. அந்த செய்தியை நமக்கு கொஞ்சம் காதில் விழுந்துச்சு. என்ன செய்தின்னா, இந்த தொடக்க விழா இருக்குல்ல, அது மதுரையிலே நடந்தாலும் சரி, திருச்சியில் நடந்தாலும் சரி, அந்த தொடக்க விழாவில் கலந்து கொள்வதற்காக பவன் கல்யாண். இந்த பவன் கல்யாண் யாருன்னா, இப்போ சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சிருக்கிறார்கள் ஆந்திராவில். அவர் ஜெயிப்பதற்கு உறுதுணையாக இருந்து வெற்றி மாலை அணிவதற்கு உறுதுணையாக இருந்தவர். இந்த பவன் கல்யாண் வந்து ஜன்சேனாங்கிற ஒரு கட்சி அமைச்சிருக்காரு. இந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் அத்தனை பேருமே ஜெயிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை,
ரொம்ப வருவோமா வரமாட்டோமா அப்படின்னு ஒரு தள்ளாட்டத்தில் இருந்த சந்திரபாபு நாயுடுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து மத்தியில் உள்ள அரசாங்கத்துக்கு தலைமை தாங்கிறதுக்கு மோடி வேணும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு அவர் இன்னைக்கு ஒரு முக்கியமான அதிகாரி, முக்கியமான கட்சித் தலைவராக மத்திய அரசாங்கத்தில் விளங்குறாரு. இவருடைய ஆதரவு, அப்புறம் பட்நாயக்குடைய ஆதரவு, இது இந்த ரெண்டு கட்சியினுடைய ஆதரவு இருந்தால்தான் மோடி பிரதமராக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இந்த நிலை உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்களில் ஜன் சேனாவுடைய தலைவர் பவன் கல்யாண் ஒரு முக்கியமான ஆள். பவன் கல்யாண் அப்புறம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கழக தலைவர் தொல் திருமாவளவன், அடுத்து நாம் தமிழர் கட்சி சீமான், இவங்களையெல்லாம் அந்த மேடையில் அமர்த்தினால் உங்கள் கட்சி தொடக்க விழாவிற்கு ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படின்னு விஜய்க்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அட்வைஸை விஜய் ஏற்றுக்கிட்டாரா இல்லையாங்கிறது போக போகத்தான் தெரியும். ஏன்னா அந்த மாநாடு எப்போ நடக்கிறது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டா, அதாவது பிறந்தநாள் அன்னைக்கு மாநாடு நடத்தணும், தொடக்க விழா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்குது. ஆனால் அதை இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதை அவங்க அதிகாரபூர்வமாக சொன்னால் தான் நம்மளும் சொல்லலாம். ஆனால் ஒரு இதாக சொல்லலாம், டென்டேட்டிவாக சொல்லலாம், இந்த மாதிரி விஜயினுடைய பிறந்தநாளில் கட்சியினுடைய தொடக்க விழா அதிகாரபூர்வமாக நடைபெறும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லலாம். அது திருச்சியா மதுரையாங்கிறத அவர் தான் சொல்லணும். பவன் கல்யாண், தொல் திருமாவளவன், நம்ம சீமான் இவர்களோட விஜயகாந்த் கட்சிக்கு இப்போ தலைமை தாங்கி இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் அவங்களையும் நீங்கள் கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கட்சியில் சிலர் சொல்லியிருக்காங்க. இதை விஜய் எப்படி கன்சிடர் பண்ணுவாரா இல்லை எப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கட்சி முதல்ல ஆரம்பிக்கிறாங்க, சில நம்பிக்கைகள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அந்த நம்பிக்கையெல்லாம் தூக்கி தூள் பறத்துறது வந்து சுயமரியாதைக்காரர்களுக்கு சகஜம். அவங்க அதிலே ஊறி போனவங்க. தீக்காக்காரங்க அதை பார்க்கவே மாட்டாங்க. மற்ற கட்சிக்காரங்கள் அந்த மங்களகரமான அதெல்லாம் பார்ப்பாங்கள, அது எப்படின்னு தெரில. ஆனால் இதில் ஒரு செய்தி என்னென்னா, இது தனியாக ஒரு செய்தி என்னென்னா, விஜய் பிரபாகரன் வந்து விருதுநகர் தொகுதியில் தோற்று போயிட்டார், எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பாவம் சின்ன பையன் ஜெயிச்சுட்டு போகிறான்னு விட்டுடலாம்ல அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து தவறான கருத்து. போட்டின்னு வந்துட்டா, தேர்தலில் போட்டின்னு வந்துட்டா சின்ன பையன் பெரிய பையன்லாம் கிடையாது. இந்தியாவினுடைய கிங் மேக்கராக இருந்தவர் தலைவர் காமராஜர், அப்படி கட்ட தலைவர். தலைவரை தோற்கடித்தது ஒரு கல்லூரி மாணவன் சீனிவாசன். அப்போ யாரும் இந்த மாதிரி கதையெல்லாம் விடலை, இந்த மாதிரி பேசலை. பெருந்தலைவர் காமராஜர் அவர் தோற்கடிச்சிருக்கலாமா திமுக அப்படின்னு திமுக பற்றி யாரும் சொல்லலை. ஆனால் இந்த அம்மா சொல்கிறது, இவங்க அரசியலுக்கு இன்னும் பண்படலை, அரசியலுக்கு இவங்க இன்னும் சரியாக வளரலை அப்படிங்கிறது தான் தெரியுது. ஆக இவங்க இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. தவறான ஒரு முன்னுதாரணமாயிரும். சின்ன பையன்னா நம்ம எதுக்கு எலெக்ஷனில் நிற்கிறீங்க? எலெக்ஷன்லாம் எல்லோரும் தானே மோதுவாங்க, கடுமையானது தானே வரும். இந்த தேர்தலில் ரொம்ப அனுபவம் வாய்ந்த நம்ம மாம கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, டாக்டர் அவருடைய கட்சியை தோற்று போச்சு, ஒரு சீட்டில் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலையே. இதெல்லாம் வெற்றி தோல்விங்கிறது சகஜம். ஆகையினால பெருசாக நம்ம யார் எடுக்கூடாது அப்படின்னு கேட்டு நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.